ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்னைக்கு அதிக நார்ச்சத்துக்கள் நிறைந்த வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கெட்டியான தண்டை எடுத்திருக்கேன். இதுலேருந்து நிறைய நார் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் இளந்தண்டை பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம இதை கட் பண்ணும்போது இதுக்கு நடுவில் இருந்து இந்த மாதிரி நார் வரும். இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற நார் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். கட் பண்ணும்போது இது ரொம்ப தடிமனாக கட் பண்ண வேணாம். இந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கிறதுனால நம்மளோட பசியோட தன்மையை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உதவும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற நாரெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பீலர் எடுத்துக்கோங்க. இதை வச்சு தாங்க நம்ம இதுக்குள்ளே இருக்கிற நாரெல்லாம் வெளியே எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சொரசொரப்பான பகுதியை இதுக்குள்ளே வச்சு சுற்றிட்டே இருந்தோம்னா இதில் நாரெல்லாம் மாட்டிட்டு வெளியே வந்துடும். இதை நான் ஒரு 2 நிமிஷம் போல் சுற்றிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், நாரெல்லாம் நல்லா மாட்டிட்டு வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 5-6 டைம் பண்ணோம்னா இதில் இருக்கிற நார் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். இப்போ வாழைத்தண்டை கையில் எடுத்து பாருங்கள், இதில் நார் எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும். இதை 2-3 டைம் கழுவிட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு வாழைத்தண்டு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வாழைத்தண்டு வேகிறதுக்கு தண்ணி அதிகமாக எடுத்துக்காது. இது சீக்கிரமாக வெந்து வந்துடும். இதில் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் கம்மி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை 12-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு அப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்து வறுபட்டதும் இது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 5-6 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கினதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 15-20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கறிவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இதை ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் இதில் மஞ்சள் தூள் அப்புறமா துருவிய தேங்காய் அரை மூடி சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் இந்தளவுக்கு வறுப்பட்டதும் நம்ம வேக வச்சுருக்க வாழைத்தண்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வேக வச்ச துவரப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வறுத்த வேர்க்கடலை பொடியும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இதில் பருப்பு வேர்க்கடலையும் சேர்க்குறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு பருப்பு வேணான்னா நீங்கள் வேர்க்கடலை மட்டும் சேர்த்து செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வேர்க்கடலை சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த பொரியலுக்கு இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.